Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜிஎஸ் கொஷின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக ஆப்டிடியூட் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கொஷின் பேப்பரில் ஆப்டிடியூட் பற்றி டோட்டல் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே பேப்பர் 2 வந்து நம்மளுக்கு சேம் தான். ஸோ வாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி வாங்க, இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். சார் 988 டிவைடட் பை 8 பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்டில் வரும். ஸோ 1 2 தட் மீன்ஸ் அது 3 அண்ட் தென் 2.2 அப்படி வரும். ஸோ அப்போ 1 1 2 3 பாயிண்டில் இருக்கிறது வேணாம், பிகாஸ் இங்கே பாயிண்டில் நியர்பை வந்தால் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? அகெயின் டிவைடட் பை 4. ஸோ அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 2 அகெயின் 8 0.7. ஸோ அப்போது இங்கே என்ன ஒரே ஒன்று தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷனில் வந்து மேட்ச் ஆகுது, டி தான். நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். 86th கொஷின். இஃப் a is to b is equal to 3 is to 4 and b is to c is equal to 8 is to 9, find ac. இதில் நிறைய பேருக்கு நிறைய ஷார்ட்கட் இருக்கும், பட் நான் வந்து எக்ஸாம்ஸில் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, ஏ பி சி அப்படி எழுதிக்கலாம். ஸோ ஏ வந்து 3 is to 4, ஸோ பி is to 3 வந்து 8 9. ஸோ இங்கே பக்கத்தில் என்ன இருக்கோ அதே நம்ம போட்டுக்கணும். ஸோ இது நிறைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பட் நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ 24 32 அண்ட் தென் 36. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை ஏ இஸ் டு சி. அப்போ 24 is to 36. ஸோ இதோட ரேஷியோ 2 is to 3. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இது வந்து ஒரு எஸ்ஐ அண்ட் சிஐ சம் ஆஃப் rupees 12,000 deposited at compound interest become double after 5 years. ஆஃப்டர் 20 years it will become அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிவனாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் தென் அது வந்து சிஐயில் டெபாசிட் பண்ணுறோம். அது வந்து 5 years கழிச்சு டபுள் ஆகுது. தட் மீன் எங்களுக்கு அமௌண்ட்டே டபுள் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் 2 times ஆகுது. ஓகே, டபுள்னால் இங்கே 2 times. ஓகே, ஆஃப்டர் 20 years. ஓகே, அண்ட் 20 yearsக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சம். ஸோ டெபாசிட் 12,000 into 1 plus r by 100, n வந்து 5. அப்படி நான் பண்ணும்போது எனக்கு அமௌண்ட் வந்து என்னவாகுது அப்படின்னா எனக்கு வந்து டபுள் ஆகுது. ஸோ டபுள்னால் என்ன? 12,000 into 2, ஸோ 24,000 ஆகுது. ஓகே, இதுதான் இந்த கண்டிஷன். ஓகே, ஸோ நான் அப்போ எனக்கு என்ன 1 plus r 100 by 5 equal to 2. ஓகே, நீங்கள் இது சால்வ் பண்ணிங்கன்னா 2, இதெல்லாம் தெரியுது 2 times ஆகுது. இதுவே ஆஃப்டர் 20 years, ஸோ இது வந்து 5 yearsக்கு 2னா அதுவே நீங்கள் அப்படியே சொல்லி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 yearsக்கு 2, அப்போது 20 yearsக்கு என்ன? ஸோ 20 yearsல எத்தனை 5 இருக்குது? 4 5 இருக்குது. அப்போனா 4 மடங்காக அது வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, டபுள் ஆகும், 4 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன? ஸோ 4 ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 2 மடங்கு ஆகுது. ஸோ அப்போ 20 இயரில் வந்து என்ன இருக்குன்னு அப்படின்னா எனக்கு 4 மடங்கு ஆகுது. ஓகே, அது கரெக்டாக நான் டெலிவரி பண்ணுறேன்னான்னு தெரில. ஸோ அப்போ 4, அப்போனா என்ன வரும் எனக்கு 2. இந்த டபுள் ஆகிற அமௌண்ட் வந்து எனக்கு எனக்கு 4 times ஆகுதுன்னும் போது ஸ்கொயர் 4 equal to 16. ஓகே, நம்ம ஜஸ்ட் வேறு எதுவுமே பண்ணல. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா 5 yearsல வந்து டபுள் ஆகும்னு சொல்கிறீங்க. ஓகே, அதே 20 yearsல எனக்கு வந்து 4 5 வருது. அப்போது 2 2 2 அந்த மாதிரி எனக்கு வந்து ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னும் போது அப்போ அந்த டபுள் ஆகுறது வந்து எனக்கு எத்தனை டைம் ஆகும் அப்படின்னா 4 times ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் அது நான் ஸ்கொயர் பண்ணுறேன், அதுதான் வந்து 16. அப்போது எத்தனை? 16. ஸோ இப்போ வந்து 16 மடங்காக ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க கொஷனில் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த 20 yearsல உன்னோட சம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போது என்ன வரும்? 16 இன்ட்டு அமௌண்ட். என்ன அமௌண்ட்டு? 12,000 தான். ஓகே, ஸோ எனக்கு 12,000 இன்ட்டு பண்ணிங்கன்னா 16 into 12,000 பண்ணிங்கன்னா 19200.
ஓகேவா? ஸோ அப்போது பி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா 5 இயர்ஸில் டபுள் ஆகுதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதை 2ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்போ 20 இயர்ஸில் என்னன்றது தான் கொஷின். ஓகே, ஸோ அதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா 20 இயர்ஸில் வந்து எனக்கு 4 டைம் 5 இயர்ஸ் வருது. ஸோ அதனால் 2/4 பண்ணுற 16. அப்போ 16 டைம்ஸ் இன்டூ அமௌண்ட். ஸோ அதுதான் 12,000 இன்டூ 16 எனக்கு 19200 வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A can do a piece of work in 10 days, B in 15 days. They work for 5 days. The rest of the work was finished by C in 2 days. If they get 5,000 for the whole work, the daily wage of B and C. நம்ம வந்து இந்த ஏபிசியோட டெய்லி வேஜ் தான் பேசிக்காக கண்டுபிடிக்கணும் இந்த கொஷினில். ஸோ இதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க, 1500. ஸோ இப்படி போட்டால் தான் ஆன்சர் வரும். ஸோ இது வந்து ஒரு புக்கில் இருக்க கொஷின் தான், பட் இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கிவன் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 10 டேஸில் முடிப்பான், பட் அவன் ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளோ பண்ணுவான், 1/10. அதே பி வந்து அந்த ஒர்க்கை வந்து 15 டேஸில் முடிப்பான். ஸோ அப்போது 1/15. ஓகே, அவங்க 2 பேரும் சேர்ந்து 5 நாள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துணும் 5 நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 1/10னா 5 டேஸ்க்கு 5/10 ப்ளஸ் 5/15. ஓகே, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 5/6. ஓகே, இது கூட இன்னும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம், தனித்தனியாக ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ என்ன வரும், 1/2. ஸோ இதுக்கு 1/2 ஒர்க் வந்து அண்ட் இவங்களுக்கு வந்து 1/3 பீஸ் ஆஃப் ஒர்க். இது டோட்டல் ஒர்க்கில் ஜஸ்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சால்விங்காக நான் ஜஸ்ட் இப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இவங்க 2 பேர் ஏ ப்ளஸ் பி செஞ்ச ஒர்க் இவ்வளோனா நெக்ஸ்ட்டு சி வரான். சி வந்து 2 நாளைக்கு அந்த ஒர்க் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அப்போ அவன் என்னவாக இருக்கும், ரிமைனிங் ஒர்க். ஓகே, அப்போ சியோட ரிமைனிங் ஒர்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6னா அவனோட ஒர்க் வந்து கண்டிப்பாக 1/6 இருக்கும். பட் அவன் 2 டேஸ் பண்ணுறதுனால அது என்னவா மாறுது அப்படின்னா 1/12 டே. 1/12 ஒரு நாளைக்கு 1/12 அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து அவன் பண்ணுறான். ஓகேவா? ஸோ இப்போது ஏபிசி எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ டோட்டல் வேஜ் வந்து 1500. ஸோ இப்போது நான் வந்து A, B, C. ஓகேவா? ஸோ ஏ வந்து என்னோடய ரேஷனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், என்ன 1/2. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 1/3 அண்ட் ப்ளஸ் 1/6. சியோடது 1/6 தான் அந்த ரேஷியோ. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக டினாமினேட்டர் 6 பண்ணிக்கிட்டா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போது 3 + 2 + 1. ஸோ இப்போது இந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா டோட்டல் ஒர்க்கில் 3 யூனிட்ஸை வந்து அந்த டைம் ஆஃப் யூனிட்ஸை வந்து ஏ பண்ணுறான், 2 டைம் ஆஃப் யூனிட்ஸை வந்து பி பண்ணுறான் அண்ட் 1 யூனிட்டை வந்து நம்மளுக்கு சி பண்ணுறான். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அதவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3x அண்ட் 2x அண்ட் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போது அந்த எக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து என்ன இருக்குது, 5000 இருக்குது. ஸோ 5000 நம்ம 6ஆல், பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 6 தான் அப்படின்ட்டு. ஸோ அப்போது 6ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250. ஓகேவா? ஸோ அப்போது அந்த ஒரு பங்கு வந்து என்னென்னா 250. ஸோ சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 250 தெரிஞ்சிருச்சு. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, பி கேட்டிருக்காங்க. ஸோ பி வந்து என்ன நம்மளுக்கு 2 × x. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பி 500 அண்ட் தென் ஏ வந்து சப்போஸ் ஏ கேட்டிருந்தாங்கன்னா என்ன வரும், 3 × x. 3 × 500 ஏ வந்து 750. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 1500 தான் கிடைக்கும். ஸோ அப்போ நிறைய ஒர்க் பண்ணுறது ஏ, 3 டைம்ஸ் ஆஃப் த ஒர்க் ஏ பண்ணுறான் அண்டு பி வந்து 2 டைம்ஸ் ஆஃப் த ஒர்க் அந்த வேஜ் அவனுக்கு கிடைக்குது அண்டு சிக்கு வந்து 250 கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா டோட்டலாக அவங்க ஒர்க்கு கிடைச்ச வேஜ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பிசிக்கு வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டெய்லி வேஜஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது அவங்க எல்லோரும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டோட்டலாக அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போது பி பாருங்கள், பியோட டெய்லி வேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பி வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறான், பி வந்து 5 நாள் நம்மளுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஏவும் பியும். ஓகேவா? ஸோ அப்போது பியோட இது வந்து 500. அவங்க 5 நாள் ஒர்க் பண்ணுறதுனால 5 நாள் கூலி அவனுக்கு கிடைக்குது. ஸோ அப்போது பி வந்து 100
ஓகே. அண்ட் தென் சி வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறான்? 2 நாள் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 250 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 125. ஓகே. ஸோ அப்போ அவங்க வந்து டோட்டலாக ஏவும் பியும் எவ்வளோ நாள் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 125 + 100 = 225. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகே. ஸோ ஒரு கச்சன்னு தான் இருக்குது. நீங்கள் எங்க கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னும் கூட ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஓரலாக சொல்கிறேன். ஏவும் பியும் வந்து ஒரு ஒர்க்கை வந்து 10-15 டேஸில் பண்ணுறாங்க. பட் அவங்க 5 டேஸ் தான் பண்ணுறாங்க. அந்த ரிமைனிங் ஒர்க்கை சி வந்து 2 டேஸில் முடிக்கிறான். பட் இங்கே கொஷினில் வந்து நீங்கள் இதை மாற்றிக்கணும் 1500. ஓகேவா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பிக்கும் சிக்கும் வந்து டெய்லி வேஜஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேஜ் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதில் பி எத்தனை நாள்? 5 டேஸ் அண்ட் சி வந்து 2 டேஸ். ஸோ அதை டிவைட் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா 2 to 5. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 89th. இஃப் x by 5 is equal to y by 8, then find x plus 5 is to y plus 8. ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸும் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ x by y is equal to என்ன வரும்? 5 by 8 அப்படின்றது வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து எக்ஸ் வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் ஒய்யை வந்து 8ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது எக்ஸ் வந்து 5. ஸோ 5 + 5 is to y 8 + 8. ஸோ என்ன வரும்? 10 is to 16. ஸோ இதே ஒரு ரேஷியோ எடுத்தோம்னா 5 is to 8. ஸோ இப்போ என்ன ஆன்சர்? டி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ் பை ஒய் டேர்மில் எடுத்துக்கிட்டு எக்ஸு அந்த ஆப்போசிட்டில் வரதை வந்து எக்ஸ் வேல்யூவாகவும் ஒய் வேல்யூவும் எடுத்துக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப் ஹூஸ் சைட் இஸ் 5. ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். கியூபோட வால்யூம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கியூப். ஸோ ஏ வந்து அதோட சைடு, கியூபோட வால்யூம் வந்து என்ன நம்மளுக்கு? ஏ கியூப். ஸோ ஏ வந்து 5ன்னும் போது ஏ கியூப்னா 5 × 5 × 5 is equal to 125 cm3. ஓகேவா? ஸோ சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 92nd question. The average height of 10 students in a class was calculated as 166 cm. On verification, it got found that one reading was wrongly recorded as 160 cm instead of 150 cm. Find the correct mean. ஸோ கொஷின் படிக்க கஷ்டமாக தான் இருக்கும், சால்வ் பண்ணால் ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த ஆவரேஜ் அந்த டாப்பிக்கில் வர ரிலேட்டட் சம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன பார்த்துக்கலாம். ஆவரேஜ் 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட் எடுக்கிறாங்க. ஸோ அப்போது 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட்னா 10 ஸ்டூடெண்ட்ஸு பை 10 பண்ணால் தான் நம்மளுக்கு ஆவரேஜ் ஹைட் வரும். ஓகேவா? அது என்ன கிடைக்குதுன்னா 116 cm கிடைக்குது. ஆனால் அவங்க வெரிஃபை பண்ணும் போது பார்க்குறாங்க ஒரு ரீடிங் வந்து 116 போட்டிருக்காங்க, பட் அது வந்து 150. ஓகேவா? ஸோ அப்போது அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் 150 ஃபைண்ட் த கரெக்ட் மீன். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஒரு ராங்கான மீன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு என்ன வருது? 10 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 1660. இந்த 10 வந்து இந்த சைடு போச்சுன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் போயிடும். ஸோ 1660. ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் 160க்கும் 150க்கும் அப்படின்னா -10. ஓகே, அதனால் நான் -10 பண்ணுறேன். -10 பண்ணால் எனக்கு கரெக்டான ஆவரேஜோட டோட்டல் கிடைக்கும். 10 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் கிடைக்கும் இல்லையா? அப்போ கரெக்டான ஆவரேஜ் எடுத்துடலாம். ஸோ 0, 5, 160. ஸோ அப்போ கரெக்டான டோட்டல் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1650 பை அதே 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ 10. ஸோ இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுத்து என்ன ஆன்சர்? 165 cm தான் நம்மளுக்கு கரெக்டான ஆவரேஜ். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, 10 ஸ்டூடெண்ட்ஸு பை 10 பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு ஆவரேஜ். ஓகேவா? பட் எனக்கு என்னென்னா ஒரு -10 வந்து சென்டிமீட்டர் வந்து இங்கே வந்து அதிகமாக போட்டுட்டாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே. ஸோ அதனால் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கால்குலேஷன் அந்த சம்மை எடுத்துக்கிட்டு -10 பண்ணிக்கிறேன் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ அதுவே வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இங்கே என்ன அந்த கொஷின் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே, ஸோ அப்போ 1650 அதான் எனக்கு கரெக்டான அடிஷன். அப்போ அதே 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ டிவைடட் பை 10 பண்ணோன்னா 165 cm. ஓகே. 93rd சம் தான் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் டே ஆஃப் எ செஞ்சுரி அப்படி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம் வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே பெருசு தான். பட் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே இந்த சம் வந்து எப்படி ஆன்சர் வந்துச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டே ஆஃப் எ செஞ்சுரி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷனில் இருக்க ஏதோ ஒரு டே தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா 100
200 and 300. ஸோ இது எல்லாமே வந்து லீப் இயர் கிடையாது, நாட் லீப் இயர். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். இதே வந்து 400 அண்ட் தென் 8, இந்த 4 அந்த மல்டிபிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு லீப் இயர். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். ஓகே, இதை ஃபஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ வந்து ஒரு செஞ்சுரினா நம்மளுக்கு 100 இயர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி நீங்கள் பிரிக்கலாம்? ஸோ இதில் லீப் இயரும் வரும் அண்ட் தென் வந்து ஆர்டினரி இயரும் வரும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட் டே அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு இயர், ஒரு ஆர்டினரியான ஒரு இயர் இருக்குது, அதில் 365 டேஸ் இருக்கும். ஓகே, அப்போது 52 வீக்ஸ் இருக்கும் அண்ட் 1 டே ரிமைனிங்காக வரும். ஸோ இதுதான் வந்து ஆட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் அதே லீப் இயராக இருந்தால் 366 டேஸ். ஓகே, அதில் 52 வீக்ஸ் ப்ளஸ் 2, 2 நாள், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுதுல்ல, அப்போ 2 ஆட் டே வரும். ஓகே, ஸோ அப்போனா ஆர்டினரி இயராக இருந்தால் ஒரு ஆட் டே வரும் அண்ட் தென் லீப் இயராக இருந்தால் 2 ஆட் டே வரும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ நம்ம செஞ்சுரிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு செஞ்சுரினா 100 இயர்ஸ். ஸோ 100 இயர்ஸில் எத்தனை லீப் இயர் வரும்னா டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 24. ஸோ இப்போ ஆர்டினரி இயர் வந்து 76 ஆர்டினரி இயர் அண்ட் தென் 24 லீப் இயர். ஓகே, ஸோ இப்போது இந்த ஆர்டினரி இயரில் எத்தனை ஆட் டே இருக்குது? 1. ஸோ இப்போ 76 + 1, இங்கே லீப் இயரில் 24 + 1. ஸோ அப்போ என்ன வரும்? இது எல்லாமே இன்டூ. ஸோ அதை நான் தப்பாக சொல்லிட்டேன், இது எல்லாமே இன்டூ, அது பார்த்துக்கோங்க. ஓகே, 76 × 2 + 24 76 × 1 and 24 × 2. ஸோ இது வந்து ஆர்டினரி, அது லீப். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 124. ஸோ இதில் டிவைடட் பை 7, பிகாஸ் ஒரு வீக்கில் 7 டேஸ் இருக்குன்னா டிவைடட் பை 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஆர் வந்து எனக்கு 5. ஓகேவா? அப்போனா என்ன, எனக்கு ஒரு செஞ்சுரியில் ஆட் டே வந்து என்னென்னா 5. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஓகே, ஸோ இதில் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 அப்படின்றது என்ன, நம்மளுக்கு ஃப்ரைடே. ஒரு செஞ்சுரியில் லாஸ்ட்டாக வர அந்த ஆட் டே வந்து என்ன அப்படின்னா ஃப்ரைடே. ஏன்னா இங்கே 5ன்றது ஃப்ரைடேயில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது cannot be, இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா எது வந்து அந்த டே ஆட் டேவாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரைடேன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு செஞ்சுரிக்காக நம்ம 4 செஞ்சுரி வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ செகண்ட் செஞ்சுரி, ஸோ 2 செஞ்சுரி 2க்கு வரும்போது 2 × அதே அந்த 5 ஆட் டே தான் × 2 பண்ணிக்கலாம், பிகாஸ் இது வந்து 2வது செஞ்சுரி அப்படின்றதுனால. ஸோ × 10. ஸோ அதை வந்து நீங்கள் டிவைடட் பை 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 3. ஸோ 3ன்னும் போது இது வந்து வென்ஸ்டே. ஓகே, அண்ட் தென் தேர்ட் செஞ்சுரி. ஸோ அப்படி வரும்போது 3 × 5. ஸோ அது வந்து என்ன வரும்? 15 டிவைடட் பை 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 14. அப்போ 1. ஸோ 1ன்றது மண்டே. ஓகேவா? ஸோ மண்டேவும் ஆட் டே கிடையாது. சரி, லாஸ்ட்டாக செஞ்சுரி 4 பண்ணுறோம். 4 பண்ணிங்கன்னா 4 × 5 = 20. பட் இங்கே வந்து நம்மளுக்கு இது வந்து 4ல் வருது. 4 செஞ்சுரினா 400. ஸோ அங்கே ஒரு லீப் இயரும் வரும். ஸோ இப்போ லீப் இயர் வரும்போது 1 ஆட் ஆகும். அப்போ 21 டிவைடட் பை 7 பண்ணும்போது 0. அப்போ சண்டே. மற்ற டேஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் வரும். நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் ஃப்ரைடே கிடையாது, வென்ஸ்டே கிடையாது, மண்டே கிடையாது, சண்டே கிடையாது. ஸோ அப்போ என்ன அவங்க ஆன்சரில் இருக்குது? டியூஸ்டே. ஓகே, அவங்க என்ன கொஷினை கேட்டிருக்காங்க? லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி cannot be டியூஸ்டே. நான் வந்து 4 செஞ்சுரி வரைக்கும் பார்த்தா போதும், மற்ற எல்லாமே ரிப்பீட் தான் ஆகிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு செஞ்சுரிக்கு வந்து ஃப்ரைடே வந்தது, செகண்ட் செஞ்சுரிக்கு வென்ஸ்டே வந்தது, தேர்டுக்கு மண்டே அண்ட் ஃபோர்த்துக்கு சண்டே. பட் நம்மளுக்கு cannot be அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால டியூஸ்டே தான் ஆன்சர். நான் உங்களுக்கு Unacademy TNPSC, learn from the best educators.
ஸ்கோர் மேக்ஸ் சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு வந்து அன்அகாடமிலேருந்து ஃப்ரீ கண்டென்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ கண்டென்ட்டில் லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், மாரத்தான் கிளாஸ், டெஸ்ட் சீரியஸ், லைவ் குவிஸஸ், அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டு செஷன் எல்லாமே வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களோட மொபைலில் அன்அகாடமி லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதில் வந்து உங்களுக்கான கோர்சஸான டிஎன்பிஎஸ்சியை வந்து உங்களோட கோலாக செட் பண்ணிக்கிட்டு மெனுவில் போனீங்கன்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இது போல் ஒரு இன்வைட் கோட் வந்து உங்களுக்கு கேட்கும். இந்த பேஜில் வந்து உங்களோட ஃபேவரட் சேனலான ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அவங்களோட இன்வைட் கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணி அன்லாக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் இந்த ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்அகாடமியில் பல வகையான பேட்ச் கோர்ஸஸும் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான கோர்ஸ் வந்து இது. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 மற்றும் விஓக்காக இங்கிலீஷ் மற்றும் தமிழில் குறிக்கோள் அப்படின்ற கோர்ஸஸை வந்து நம்ம டிசம்பர் 22 மற்றும் டிசம்பர் 21 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பல வகையான ஃப்ரீ டெஸ்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அன்அகாடமி ஆப்பில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த பெஸ்ட் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் கோர்ஸஸும் நம்ம வந்து அன்அகாடமியில் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோர்ஸ் என்னென்னா சிலபஸ்க்கு ஏற்றமான ஸ்ட்ரக்சர் பண்ண ஒரு கோர்ஸஸும், டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், லைவ் டவுட் கிளியரிங் மற்றும் டிஸ்கஷன்ஸும் இருக்கும். சப்ஜெக்ட் வைஸாக டெஸ்ட் சீரிஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் டெஸ்ட்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட்டும் உங்களால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்பில் இந்த இடத்துல இருக்க ப்ளஸ் அப்படின்ற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஆமாம், இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸஸ் தான், பட் வேல்யூ ஃபார் த மணி கோர்ஸ். இதில் வந்துட்டு உங்களோட கோர்ஸுக்கு ஏற்ற போல் ப்ரைஸஸ் இருக்கும். 6 months, 12 months அண்ட் 24 monthsக்கு வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுக்காக கீழே இருக்க ரெஃபரல் கோட் ஏரியாவில் ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற கோடை வந்து என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஃபீஸஸ்லேருந்து உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட டெபிட் கார்டு, யூபிஐ, அது மட்டும் இல்லாமல் பேடிஎம், அது போல் பல வேலட்ஸ்லேருந்து பே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குங்க. இஎம்ஐ ஆப்ஷனில் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பிடிச்ச கோர்ஸஸை வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளது லாஸ்ட்டு கொஷின். மற்றது எல்லாமே ஜிஎஸ் தான் இருக்குது. எ மேன் கம்ப்ளீட்ஸ் 30 km ஆஃப் எ ஜேர்னி அட் 6 km/h அண்ட் ரிமைனிங் 40 km இன் 5 hours இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜேர்னி. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. என்ன, சேம் டிஸ்டன்ஸா அண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸா அப்படின்றத பார்த்துடணும். உங்களுக்கு நல்லாவே தெரியுது, 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஒன்று 30 km அண்ட் 40. ஸோ அப்போது அதோட ஃபார்முலா வந்து என்னென்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவன் 30 கிலோமீட்டரையும் 6 km/h அவன் வந்து ட்ராவல் பண்ணுறான். அண்ட் தென் 40 கிலோமீட்டரை வந்து 5 hours. ஸோ அப்போ டோட்டல் டைமுக்கு வந்து இங்கே வந்து 40 கிலோமீட்டருக்கான டைம் இருக்குது, பட் 30 கிலோமீட்டருக்கு கிடையாது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டிங்கன்னா என்ன வரும்? 5. ஸோ 5 hours. அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 30 + 40 kilometers by 5 + 5 hours is equal to 70/10. நீங்கள் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7. இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ அதனால் km/h. ஆன்சர் பி. ரொம்பவே ஈஸி. இதே வந்து சேம் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். 2xy x × y by x + y அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம். நாம் இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொஷின் பேப்பரில் ஆப்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நிறைய வந்து எல்சிஎம் HCFல பார்த்துருப்போம். ஓகேவா? அண்ட் தென் நம்பர் சீரீஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ்னால் LCF HCFல 3 + 1 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் நம்பர் சீரீஸில் வந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ரேஷியோ, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எஸ்ஐ அண்ட் சிஐயில் வந்து பார்த்திங்கன்னா 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஏரியா அண்டு வால்யூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஒர்க் டே அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆவரேஜ், ஸோ ஆவரேஜ்லேருந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லேருந்து 1 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது 24 கொஷின்ஸ் நினைக்கிறேன். 24 or 25 கொஷின்ஸில் வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா LCF HCF அதிகம், அண்டு எஸ்ஐ அண்ட் சிஏ அதிகம், ஏரியா அண்ட் ஒர்க் அதிகம், ஏரியா அண்ட்
வால்யூம் அதிகம், அண்ட் தென் நம்பர்ஸ் அதிகம், அண்ட் தென் சிம்பிளிஃபிகேஷனில் இருந்தும் நம்மளுக்கு ஒரு 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்மளுக்கு சம் வரும். ஸோ வெயிட்டேஜ் என்னென்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். கேஎல்சிஎஃப், நம்பர் சீரியஸ், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ, எஸ்ஐ அண்ட் சிஐ அண்ட் பர்சன்டேஜ் கூட சில டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த பேப்பரில் ஆப்ஸில் அந்த டாபிக்ஸில் வந்த கொஷின்ஸ். ஓகே, இப்போ நான் எதுக்கு இந்த கொஷினை சால்வ் பண்ணேன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் வந்து ரெகுலராக கிளாஸஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஆப்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஸில் வந்து கண்டிப்பாக 25 கொஷின்ஸ் கிட்ட வரும். அது நீங்கள் எல்லாருமே வந்து ஆப்ஸ் ஓரளவுக்கு 22 வரைக்கும் கூட அடிச்சிருவாங்க வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே தெரியாதவங்க கூட இப்போ எழுதுனாங்கன்னா கூட 18 to 20 வந்து கண்டிப்பாக அடிக்கலாம் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக. ஸோ அப்போது நாம் ஜாப் அந்த போஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எத்தனை ஆப்ஸ் இருக்கோ அத்தனையும் நீங்கள் அடிக்கணும். ஓகேவா? அப்போ 25க்கு 25 நீங்கள் அடிக்கணும். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து இப்போ எல்லோரும் ரெகுலராக படிச்சுட்ருப்பாங்க, அவங்களும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நாமளும் கரண்ட் அஃபேர்ஸும் நல்லா தெளிவாக இருக்கணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்னா, ஆப்ஸ் எவ்வளோ முக்கியம், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 20 கொஷின்ஸ் வந்து மீடியம் டு ஈஸி, 3 or 4 கொஷின்ஸ் தான் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் வந்து டிஃபிகல்ட் லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 2020க்கு என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிசியில் நம்ம கண்டிப்பாக ஒரு ஜாப் வாங்குகிறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டே வந்து நம்ம வந்து உங்களை ப்ரிப்பரேஷனை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.